கண்ணீரில் உறைந்த வெனிசுலா. இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பிறந்து 18 நாட்களேயான பச்சிளம் குழந்தை உலகையே ஆதிர வைத்த அற்புதம். தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அறிவியல் விதிகளை எல்லாம் தாண்டி இந்த உலகத்துல சில அதிசயங்கள் என்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு இயற்கையின் பேராபத்துக்கு நடுவே மரணத்தின் வாயிலில் இருந்து மீண்டு வந்த ஒரு பச்சிளம் குழந்தையின் நெஞ்சை உருக்கும் வீடியோதான் இப்போ வைரலாகிட்டு இருக்கு. சமீபத்துல வெனிசுலா நாட்டுல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நமக்கு தெரியும். அந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த பகுதியையும் சுக்கு நூறாக உடைச்சு கட்டடங்களை தரைமட்டமாக்கியது. எங்கு பார்த்தாலும் இடிபாடுகளும் மரண ஓலங்களும் தான். இந்த கோர விபத்துல ஒரு தாயும் அவங்களோட பிறந்து வெறும் 18 நாட்களே ஆன ஒரு பச்சிளம் குழந்தையும் அந்த இடிபாடுகளுக்கு நடுவே மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாட்கள் நகர நகர அவங்க உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் எல்லோரும் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் அந்த அதிசயம் நடந்தது. மீட்பு குழுவினர் தீவிரமா தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்தப்போ இடிபாடுகளுக்கு அடியில இருந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கு. நிலநடுக்கம் நடந்து அந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்து 18 நாட்களேயான பச்சிளம் குழந்தை பத்திரமாக உயிரோடு மீட்கப்பட்டிருக்கு. குழந்தையை மீட்ட கையோடு மீட்பு குழுவினர் தங்களோட தேடுதலை நிறுத்தல. அடுத்த 1.5 மணி நேரத்துல அதே இடிபாடுகளுக்குள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த குழந்தையின் தாயையும் மிக பரிதாபமாக உயிரோடு மீட்டெடுத்திருக்காங்க. ஒரு தாயின் பாசமும் அந்த பச்சிளம் குழந்தையின் உயிர் வாழும் போராட்டமும் மரணத்தையே ஜெயிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். சமூக வலைத்தளங்கள்ல இந்த மீட்பு வீடியோ இப்போ தீயாய் பரவி பார்ப்போர் நெஞ்சங்களை உருக வச்சுக்கிட்டு இருக்கு.